இன்னைக்கு நாளுக்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. இதுவும் லைவ்ல வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல்லே இதை அப்லோட் பண்ணிட்டோம். என்னன்னா ஜாக்லினும் முத்துக்குமரனும் அருண் பிரசாத் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் அந்த விஷயங்கள். அதாவது என்னன்னா எல்லாருக்குமே தெரியுது, அவன் நடிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அது யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாரு. ஏன் கேட்க மாட்டாங்க? கேட்கணும் இல்லையா? அவன் என்ன சொல்றான், நான் பேச மட்டும்தான் எனக்கு லாய்க்குங்கிறான். அதுவும் அந்த பாபா பாபான்னு சொல்றது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஜாக் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்க இப்போ எங்களை கேங்குன்னு சொன்னாங்களே, அவங்களே ஒரு கேங் தான். ஆனால் அதில் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் போன வாரம் வந்து எங்களை சேதனை கேள்வி கேட்குறாருன்ன உடனே சத்யா, விஷால், அருண் எல்லாம் எழுந்து சொன்னாங்க பார்த்தியா நெகட்டிவா. ஆனால் நீ தீபக் அண்ணன்லாம் முன்னாடியே எங்களுக்கு என்ன சொன்னியோ அதை தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது, ஏன்டா சகுனின்னு விஷாலை சொல்லியிருக்கிற நீ அப்படின்ன உடனே, அது ஏன் தெரியுமா நான் சொன்னேன்? ஏன்னா நான் வந்து அந்த டெவில் டாஸ்கில் கேட்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். நீ ஜாலியாகவே இருந்துட்டு போகலான்னு இருந்தியா, இல்லை ஏதாவது கேம் ஆடுவியா? எனக்கு யார் மேலேயாவது பிரச்சனைன்னா நான் நேரடியாக தாக்க மாட்டேன், நான் வேற ஒருத்தவங்களை அவங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டுருவேன் அப்படியே சொன்னான். அவன் தான் எனக்கு அருணை என் மேலே கேள்வி விட்டுருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டாக்கில் போயிட்டுருக்கு. அதாவது என்னன்னா, முத்துக்குமரன் இப்போ இந்த கேம் எப்படி போகுதுன்னா, இந்த இது லைவில் போகும்போது முத்துக்குமரன் வந்து மீண்டும் வந்து வேற ஒரு சீசனில் வின் பண்ண ஒரு போட்டியாளர் பற்றியும் பேசியிருக்கார். அது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த போட்டியாளர்லாம் விமர்சனம் தான் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால் நான் அது சொல்லக்கூட விரும்பலை. அவர்லாம் வந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் அந்த வெற்றியை ரசிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமைக்கு கூட அருண் மாறிடுவாரோ அப்படின்னு நான் அச்சப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. அதுதான் இந்த ப்ரோமோவில் வந்திருக்கு. என்னங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இது ஏன் ப்ரோமோவில் வருது? குட்டாட் கூட்டத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நிறைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிற அந்த டாஸ்க்லாம் நிறைய இருக்குது. அதை விட்டு இந்த ப்ரோமோவை போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க கன்வே பண்ணுறாங்கங்க. அருண் கொஞ்சம் குட்டாக விளையாடுங்க.